போட்டித் தேர்வுகளில் தொடர் வரிசையில் இல்லாத கணக்கே இருக்காது. அந்த வரிசையில் ஒரு தொடர் வரிசை கொடுத்துட்டு அத்தனாவது உறுப்பு காண்க, இத்தனாவது உறுப்பு காண்கன்னு கேட்பாங்க. நம்ம அத்தனாவது உறுப்பு, இத்தனாவது உறுப்பு பொறுமையாக கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ரொம்ப நேரம் விரயம் ஏற்படும். அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 40, 43, 46ங்கிறது தொடரில் 15வது உறுப்பு, 15வது ஆள் யாரா இருப்பான்னு கேட்குறாங்க. இதில் இருக்க முத ஆளை மட்டும் எடுத்துக்கோங்க. முத ஆளுக்கு 2வது ஆளுக்கான வித்தியாசத்தை போய் பாருங்களேன். 3 கூடுது. திரும்ப 2வது ஆளுக்கும் 3வது ஆளுக்கான வித்தியாசம் பாருங்க 3 கூடுது. அப்போ 3 கூடிக்கிட்டே போகிறதுனால இது கூட்டுத்தொடரா போயிருது. இந்த கூட்டுத்தொடருக்கு என்ன ஷார்ட்கட்னா, ஃபர்ஸ்ட் இருக்க ஆளை அப்படியே எடுத்துக்கோங்க. இடையில ப்ளஸ் போட்டுக்கோங்க. இங்க எத்தனாவது உறுப்பு கேட்டிருக்கான்னு பாருங்க. 15வது உறுப்பு. அப்ப 15ல 1 குறைச்சுக்கோங்க. 14 எடுத்துக்கோங்க. எத்தனை கூட்டிட்டே போகுது? 3 3ஆ கூட்டிட்டு இருக்கு. அத பெருக்கிருங்க. மறுபடியும் சொல்றேன். முதற் கால் எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. அவன் எத்தனாவது உறுப்பு கேட்டாலும் அதுல 1 குறைச்சுக்கோங்க. எவ்வளவு வித்தியாசம் வருது? ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கு இடையிலான வித்தியாசத்த பெருக்கிக்கோங்க. ரைட்டா? அப்ப 40 3 14 என்ன கிடைக்கும்? 42. 40 42 சேர்ந்தா என்ன கிடைக்கும்? 82. அவங்க ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. ஆப்ஷன் என்னென்ன குடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஏங்கிறது 84 குடுத்திருக்காங்க. பிங்கிறது என்ன குடுத்திருக்காங்க? 83. சிங்கிறது 82. டிங்கிறது என்ன குடுத்திருக்காங்க? 81. இது குரூப் 2 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அப்ப குடுத்திருக்க ஆப்ஷன் யார குறிக்கும்? சிய குறிக்கும். நம்ம லடாக் கணிதம் சேனலை உங்க போட்டித் தேர்வுக்கு பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்கள்.